Good morning students. Today our 12th standard chapter name complex number exercise 2.8 la 9th sum. If z equal to 2 minus 2i, find the rotations of z by theta radians in the counter clockwise directions about the origin when first one in கொடுத்துக்க information any complex number of solutions, any complex number of z equal to x plus iy. நமக்கு z equal to 2 minus 2i. சம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம போலார் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணணும். we know that polar form z equal to r into cos theta plus i sin theta. r க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. r equal to root of real part square x square plus imaginary part square y square. x க்கு value equal to 2, y க்கு value equal to 2. always root of 2 square plus 2 square. இந்த மைனஸ் நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். therefore root of 2 ஸ்கொயர் பண்ணால் 4, next one 4, add பண்ணால் root of 8, டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா 4 2s are 8. நம்ம 4 ரூட் எடுத்திங்கன்னா 2 இருக்கும், 2 கிடைக்க முடியாது. therefore r equal to 2 into root 2. ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தீட்டாவை கண்டுபிடிக்க போகிறோம். தீட்டா ஈக்குவல் டு தீட்டாவை மென்ஷன் பண்ணோம்னா ரியல் பார்ட் வேல்யூ எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது, இமேஜினரி பார்ட் ஒயோட வேல்யூ மட்டும் நெகட்டிவாக இருக்குது. நான் சைடில் மார்க் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு குவாட்ரண்ட், ஃபோர்த்து குவாட்ரண்ட் ஒரு கிராஃப் ஷீட்டில் நம்ம 4 டிவைட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் ஒயோட வேல்யூ ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. இன் செகண்ட் குவார்ட்டரில் எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஒயோட வேல்யூ ப்ளஸ் theta equal to pi minus alpha. in third quadrant la x oda value minus y oda value minus the theta equal to alpha minus pi. in fourth quadrant x oda value plus y oda value equal to minus theta equal to minus alpha. நம்ம கொடுத்த क्वेश्चन x க்கு value equal to plus பாசிட்டிவா இருக்கு, y க்கு value நெகட்டிவா இருக்கு. therefore it is in fourth quadrant. theta is fourth quadrant. formula theta equal to minus alpha. ஆல்ஃபாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். tan இன்வர்ஸ் இன்ட்டு ஒய்க்கு வேல்யூ இங்கே இருக்குது வேல்யூ -2, எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு +2 கேன்சல் பண்ணால் tan இன்வர்ஸ் மாடுலக்கு சேர்த்ததால் உள்ள நெகட்டிவ் வேல்யூ நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆகிடும். therefore tan 1 tan 1க்கு வேல்யூ tan 1க்கு வேல்யூ டிகிரி 45 radian pi/4. therefore alpha equal to pi/4. alpha அப்ளை பண்ணால் theta equal to minus pi/4. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கொஷனில் z is a rotation by theta in counter clockwise directions. நமக்கு thetaவுக்கு வேல்யூ அப்ளை பண்ண சொல்யூஷன் நமக்கு வந்துட்டு இருக்கும். in first step substitution 1 theta ஓட வேல்யூ அப்ளை பண்ணோம். ஃபார்முலாவில் 2 minus 2i lies in fourth quadrant. therefore z equal to polar form அப்ளை பண்ணோம். r வேல்யூ 2 into root 2 cos theta வேல்யூ pi/4 minus pi/4 plus I sin minus pi/4. ஸ்டூடெண்ட்ஸ் இது வச்சுட்டு தான் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இசட்டோட வேல்யூ ரொட்டேஷன்ஸ் நமக்கு ஒவ்வொரு வேல்யூ டீட்டாவுக்கு கொடுக்க சொல்யூஷன் வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்டிடியூஷன் 1 theta equal to pi/3. in solutions let z is rotated by theta equal to pi/3.
in the counter clockwise directions. Therefore z equal to 2 into root of 2 cos theta value இருக்கு pi by 3 நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ minus pi by 4 plus I sin theta value என்ன இருக்கு pi by 3 நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ minus pi by 4 2 into root of 2 cos ஸ்டூடெண்ட்ஸ் டினாமினேட்டர் வேல்யூ இங்கே 3 இருக்குது இங்கே 4 இருக்குது அப்போ நமக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு ஒன் டினாமினேட்டர் வேல்யூ மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் 4 3 மல்டிப்ளை பண்ணால் 4 3 = 12 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 4 into pi 4 pi 3 into pi minus 3 pi the same theta plus I sin into the same value 4 pi minus 3 pi by 12 2 into root of 2 cos 4 pi le 3 pi subtraction பண்ணா balance 1 pi pi by 12 plus I sin same theta pi by 12 in second subdivision 2 once again theta z equal to plural form 2 into root of 2 into cos theta value 2 pi by 3 நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ minus pi by 4 plus I sin 2 pi by 3 minus pi by 4 2 into root of 2 students 3 once again LCM cos இங்கே 3 இருக்குங்க 4 இருக்குது டினாமினேட்டர் சேமாக இல்லை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 4 3 = 12 in cross multiplication 4 into 2 8 pi 3 into 1 minus 3 pi the same radian degree sin into 8 pi minus 3 pi by 12 therefore z equal to 2 into root of into cos 8 pi le 3 pi subtraction பண்ணா balance 5 by 12 plus I sin 5 by 12 subdivision 3 theta equal to 3 by 2 once again polar form z equal to ordered value 2 into root 2 cos theta இருக்கிற theta value 3 by 2 minus நம்ம ஆல்ரெடி போட்டுக்கோம் pi by 4 plus I sin 3 once again 3 by 2 minus pi by 4 2 into root of 2 cos ஸ்டூடெண்ட்ஸ் எல்சிஎம் எடுக்க போகிறேன் இங்கே 2 இருக்குது இங்கே 4 இருக்குது சேமாக இல்லை ஆனால் ஐஎஸ்டாக இருக்குது நான் ஐஎஸ்ட் வேல்யூ அப்ளை பண்ணுறேன் 4ல் 2 டிவைட் பண்ண போகிறேன் 4ல் 2 டைம்ஸ் இருக்கும் வர ஆன்சரை நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணோம் அப்போ 4ல் 2 டிவைட் பண்ணினா 2 மேலே மல்டிப்ளை பண்ணோம் 6 pi 4 டிவைட் பண்ணினா வேல்யூ 1 மேலே மல்டிப்ளிகேஷன் பண்ணால் minus pi plus I sin same value once again 2க்கும் 4க்கும் highest value 4ல் 2 times இருக்கும் 2 into 3 6 pi 4ல் 4 1 times இருக்கும் 1 pi are pi 2 into root of 2 into cos 6 pi ல minus pi expression பண்ணா balance 5 by 4 plus I sin 5 by 4 that is z value equal to